டாடா செல்லம். தெய்வம் குறுக்கே வந்த போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நம்ம கத்தியால ஒரு சின்ன ஆப்பா வைக்கலாம் நினைச்சா அவன் கடப்பாறையில பெரிய ஆப்பா வச்சிட்டான். பார்ட்னர், இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா எல்லாம் பண்ணீங்க. 2 பேரும் சேர்ந்து எதையாவது பண்ணி பிரச்சனையா சால்வ் பண்ணுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவளை முறைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனையில தப்பிக்க என்ன பண்ணலாம் அத முதல்ல யோசி. ஐயோ, இப்ப போலீஸ் வேற வந்துட போறாங்களே. நீ பண்ண தப்புக்கு ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, தப்பு பண்ணிட்டு தேவையில்லாம அவளை தண்டிக்க பார்த்தல, இத சும்மா விட முடியுமா? ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே, என்னன்னு இது? சீதா சொல்றதா சரி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்ல, எனக்கு வேணாம். ஏய், வாடி இங்க. வா. சித்தாமணி, நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறியா? பாவம் அந்த பொண்ணு ஊர் விட்டு ஊர் வந்து எப்படி கஷ்டப்படுது. நீ ஊருக்கு கிளம்பமா. அபிகிட்ட பேசி வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவகிட்ட பேசுவோம். அணுகிட்ட என்னன்னு கேட்டா ஏதேதோ வளர்றா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அபி வரேன்னு சொல்லிட்டு வரல? அது ஒண்ணு இல்லக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, சாதாரண ஜுரம்தான். ஓ, இப்ப பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரி தெய்வானே. அபி எங்க போனான்னு தெரியலையே. சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க.
நீ எதுக்கும் பயப்படாத. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. உங்களை யாரும் தப்பா நினைக்கல. சஞ்சு இங்கதான் இருக்கியா? ஆமாம்மா. ராதா, சிந்தாமணி அப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு. அதெல்லாம் அவங்க மறந்து நார்மல் ஆயிட்டாங்கம்மா. இல்ல சஞ்சீவ், நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கல. ராதா, எனக்காக சிந்தாமணியை மன்னிச்சிடுமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. அங்க போகணும். அபி, அனு, சஞ்சீவ் தம்பி, இவங்க 3 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து எதை மறைக்க முயற்சி பண்றாங்க? இவ்வளவு கேள்வி எனக்குள்ள இருந்தாலும் அபி சரியான இடத்துல தான் இருக்கான்னு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அபி குணம் போலவே அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியா முடியணும். கடவுளே, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அபி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. சஞ்சீவ் தான் என்ன நல்லா பாத்துக்கிறாம்மா. என்ன மன்னிச்சிடு. நீதாம்மா என்ன மன்னிக்கணும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். இது வரைக்கும் எதையுமே மறைக்காதனா இதை மறைச்சிருக்க கூடாது. அத்தை, அபி மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவகிட்ட நான் தான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அபி ஏன் தெரியுமா எங்க வீட்டுல இருக்கா? இது இனி உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க அபியை எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க அபிக்கு புருஷன் தான், எனக்கு நீங்க மாப்பிள்ள தான். அபி வாழ்க்கைய பத்தின பயம் இன்னையோட எனக்கு போயிடுச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருமா. அபி, என்னப்பான விஷயம் யாருக்கும் தெரியாது. சஞ்சீவாலையும் அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. பிளான் ஓகே தான். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி, இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஸ்ரீஜா, எனக்கு ஒரு இந்திக்காரனை தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பிசுறு தட்டாம பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அவனை வேணா வர சொல்லட்டுமா? சொல்லாத, செய்யு. அம்மா, அவன் எப்பமா வருவான்? ஸ்ரீஜா, அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவன். தோ
ஸ்ரீஜா, அவன்தான் நான் சொன்ன ஆளு. பேரு பகதூர். பகதூர், இங்க வாயா. நமஸ்தே மேடம். ஸ்ரீஜா, இவர்தான் பகதூர். நமஸ்தே பேட்டி. நாம சொல்ற வேலைய பக்காவா முடிக்கிறதுல பெரிய ஆளு. மேடம், கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம். நமக்காக பழிய ஏத்துக்க அதான் அனுன்னு ஒரு பலியாடு இருக்குல்ல, அபிய கொன்னு அந்த பழிய அனு மேல தூக்கி போட்டு அவளையும் தூக்கி ஜெயில போட்டாதான் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும். நாம நினைச்சதும் நடக்கும். செம ஸ்ரீஜா, உன்ன மாதிரி சகுனி வேலை பாக்குறதுக்கு அந்த சகுனியால கூட முடியாது. அபி, உனக்கு நாளைக்கு இருக்குடி. எங்களையா ஏமாத்த பாக்குற? அவன் அம்மா சொன்னாதான் செய்வான். அப்போ சீதாவே சொல்ல வச்சிருவோம். என்ன சொல்ல வைப்ப? இன்னைக்கு பிரஸ்ல இருந்து போன் பண்ணி மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சஞ்சீவையே அத வாங்க அனுப்பலாமா? நல்ல ஐடியா தாமா. மேரேஜ் இன்விடேஷன் சொன்னா அத்தை சஞ்சீவ கண்டிப்பா வெளியில அனுப்பிடுவாங்க. அப்போ நீ போய் இத அத்தை கிட்ட பேசு. இதோ இப்பவே போய் பேசுறேன். இன்னைக்குள்ள இந்த அபிய வீட்டை விட்டு தூக்கியே ஆகணும். பிஸியா இருக்காப்ல. மாமா, இல்லம்மா, ஃப்ரீயா தான் இருக்கு, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, பிரஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சாம், நீ போய் வாங்கிட்டு வந்துறியா? சரிம்மா, நான் ஈவினிங்கா போறேன். என்னடி இவன் ஈவினிங் போறேன்னு சொல்றான்? பிளான் சொதப்பிடுமே. மா, நீ கொஞ்சம் சைலண்டா இருமா. என்ன மாப்ள ஈவினிங் போலான்னு சொல்ற? இன்விடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் வேணாம், இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் வா. ஆமா சஞ்சீவ், போயிட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள இரு, நானும் வரேன். ஓ அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அப்பா, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பக்கமா தானே போறோம். நாமளே போய் வாங்கிட்டு வந்துடலாமே. ஆமாப்பா, நாங்க லஞ்ச் முடிச்சிட்டு அந்த பக்கம் தான் போறோம். நாங்களே வாங்கிட்டு தரோம். நீங்க எதுக்கு போறீங்க? போச்சு போச்சு, பிளான் எல்லாம் சொதப்ப போகுது. இன்னைக்கு நமக்கு ராவு காலம் தான். மா, கொஞ்ச நேரம் புலமாமா இருக்கியா? இல்லப்பா, இவர் வீட்டுல உட்காந்து ஒரே தொந்தரவுப்பா, போர் அடிக்குதுன்னு. அதான்ப்பா நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, போயிட்டு வாங்க, போங்க. ஓகே ஓகே, பாய். பாய் மாப்ள. சரி மாமா. நீங்க வர சொன்னீங்கன்னா இப்பவே வந்துருவோம். நான் என்ன பண்ணணும்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். நீங்க நடிக்கிற நடிப்புல நீங்க தான் அவளோட அப்பா அம்மா அப்படிங்கறது எல்லாரும் நம்பணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு மேடம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மேடம். கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. வேலைய கணக்கச்சிதமா முடிச்சிருவோம். சரி, சீக்கிரமா வாங்க. டீக்கே மேடம், இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். மேடம் வர சொல்லிட்டாங்க, வா போலாம். வா போலாம். மாதாஜி, மாஜி, மா, அந்த ஹிந்திக்காரன் வந்து கீழே நிக்கிறான், வா போலாம். சொல்லுங்க. நமஸ்தே மாதாஜி. வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? அது வந்து மாஜி, இங்க ராதான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல? ஆமா. அவ அமாரா பொண்ணு மாதாஜி. ஓ அப்படியா? ஆமாஜி. சரி வாங்க வாங்க. நிச்சயம் பண்ணிருந்தோம். அந்த கல்யாணம் பிடிக்காம வீட்டு விட்டு ஓடி வந்துருச்சு மாதாஜி. அந்த கோபத்துல இப்படி பேசுது மாதாஜி. என்ன நடக்குதுங்க? யார் இவங்க? ஏன் ஸ்ரீஜா, சீதா அவங்க சொல்றத நம்புவாளா?
நம்பித்தாமா ஆகணும். உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீங்க பண்றது தப்பு தானே? ஆமாஜி. அம்மா பார்த்தல நம்பிட்டாங்க. மாதாஜி இப்போ நாங்க நல்லா உணர்ந்துட்டோம் மாதாஜி. நம்பித்தாமா ஆகணும். உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீங்க பண்றது தப்பு தானே? ஆமாஜி. அம்மா பார்த்தல நம்பிட்டாங்க. மாதாஜி இப்போ நாங்க நல்லா உணர்ந்துட்டோம் மாதாஜி. இனிமே பேட்டிக்கு பிடிக்காத விஷயத்தை நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதான் மாதாஜி நாங்க பேட்டியை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ, இப்ப நம்ம அத்தை கிட்ட இவங்க நம்ம அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னா நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். மே பாத் கர்த்தா ஹூம். மாதாஜி கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இந்த தடவை அந்த அபி மிஸ்ஸே ஆக கூடாதுமா. சீதா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. பாப்போம். சீக்கிரம் போ. விடாத மாப்பிள்ள. மாதாஜி நாங்க எங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம் இல்ல? உங்க பொண்ணு நீங்க கூட்டிட்டு போங்க. இதுல நான் என்ன சொல்றது? என்ன வீட்டை விட்டு அனுப்ப பெருசா பிளான் நடக்குது. இது உடனே சஞ்சீவ் கிட்ட சொல்லி ஆகணுமே. காஃபி எடுத்துட்டு வர போயிருக்கான். 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு 10த்துக்கு காஃபி வேறையா? கஞ்ச பையன். ஐயோ, நாங்க காப்பி கேட்கல. மாதாஜி தான் கம்பல் பண்ணி எங்களை காபி சாப்பிட சொன்னாங்க. அவங்க வேற நம்ம சூழ்நிலையே புரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது மாதாஜி. இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. உங்க அவசரம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ராதா, ட்ரெயினுக்கு லேட் ஆகுதான், கொஞ்சம் சீக்கிரமா வா. சீக்கிரம் வாமா. வரேன். எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. போனா போய் தொலையாம இப்படி படுத்துறாளே. மாப்பிள்ள அவனை புடி. மாப்பிள்ள மாமா வந்துடுறேன். புடி 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 புடி. அப்படிதான் மாப்பிள்ள. டேய், ஸ்கூல் ஓட்ட பந்தயத்துல கூட நான் ஓடாதவன்டா. என்னவே ஓட வச்சிட்டல. சஞ்சீவ், போன எடு. போடு மாப்பிள்ள. போடு. நல்லா போடு மாப்பிள்ள. என்ன ஓட்ட ஓட விடுறான் மாப்பிள்ள. இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் மாப்பிள்ள. ஒருவேளை சஞ்சீவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னடா அவனை புடுறா. விடுமாமா, மறுபடியும் என் கையில மாட்டாமலே போயிடுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. வாமாமா போலாம் மாப்பிள்ள. மாமா, அபி ஏன் 20 தடவை கால் பண்ணிருக்கா? மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனை இருக்கு போது போன் பண்ணி என்னன்னு கேளு. பேட்டி, டைம் ஆயிடுச்சு, வா. ஏன் அபி போன் எடுக்க மாட்டேங்கிற? இத சஞ்சீவ் கிட்ட கொடுத்துருங்கம்மா. சரி, வாமா. बेटी जल्दी आओ. வா.
आओ बेटी। शुक्रिया माता जी, அப்ப நாங்க கிளம்பறோம். சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் ராதா, நல்லா இருமா. நம்ம பண்ண தப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ எங்களை விட்டு போற. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம இருந்துட்டோமோன்னு தோணுது. உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்க. உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. என்னமா யோசிக்கிற? மாப்ள காட்டு. போச்சு, நல்ல மாட்டோம். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இந்த சீதா புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறா. அத்தை என் முகத்தை பார்த்தா அக்கா வாழ்க்கை வீணாயிடும். இப்ப என்ன பண்றது? என்னமா யோசிக்கிற? உன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அத்தை அபி முகத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதான் எனக்கும் தெரியுமே. ஏதாவது பண்ணுமா? பண்றேன் இரு. காரங்களை தவிர வேற யாரும் முகத்தை பார்க்க கூடாது. அதான் நான் கேக்கும்போது ராதா எதுவுமே பேசாம இருந்தாளா? எனக்கு உங்க வழக்கம் தெரியாது, அதான் கேட்டுட்டேன். பரவாயில்ல மால்ஜி, நீங்க தெரியாம தானே கேட்டீங்க. அப்பா தப்பிச்சோம். இவன் கொடுக்கிற டார்ச்சருக்கு இந்த சேட்டு தான் நம்மள காப்பாத்துறான். இந்த பகதூர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்ல. பாராட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவங்களை இங்க இருந்து கிளப்பி விடு. சஞ்சீவ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவ வந்தா நம்ம தொலைஞ்சோம். சரி. யோ கிளம்பியா? எனக்கு அடியெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா சரியாயிடும். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத பேட்டி. நம்ம போற வழியில டாக்டர்கிட்ட காட்டிட்டே போயிடலாம் பேட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அத்தை என்னமா பண்ண போறாங்க? எனக்கு என்னடி தெரியும்? கிளம்புற நேரமா பார்த்து ராதாவுக்கு அடிபட்டுருச்சு. எனக்கு என்னமோ இது அபசகுணம் மாதிரி தெரியுது. கவுத்துருவா போல் இருக்கு. இப்ப பரவாயில்லையா? மாஜி தப்பா எடுத்துக்க வேண்டாம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். வா பேட்டி. சரி கூட்டிட்டு போ. பேட்டி ஜல்தி விட்டோம். பாத்துட்டா பாத்து. சஞ்சீவ் வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கப்புறம் அவன் வருவான்னு நம்புறியா? நம்பிட்டு போ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சுமந்தல்ல விடுங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் சொல்றேன்ல, யாரோ காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணியா? யாராவது பாத்திர போறாங்க. போலீஸ் பார்த்தா பிரச்சனை ஆயிடு போய். காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணியா? சிக்னல்ல போலீஸ்காரங்க நிப்பாங்க. ஏதாவது பாத்திர போறாங்க. எங்கேயுமே இல்லையே. ராதா, மாப்ள எங்க தேடி தகச்ச காணோம். நிறைய தடவை போன் வேற பண்ணிருக்கு.
இப்ப என்ன பண்றது? கூட அனுப்பி வச்சேன். சரி இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். டேய், உனக்கு என்ன வேணும்? விஷம் போட்டு எடுத்துட்டு வா. டேய் அக்கா, ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாக்கா. ஏன்க்கா அப்படி? இவங்க வேற இருக்கிற டென்ஷன்ல அக்கா வேற டார்ச்சர் பண்ணுது. டேய் மாப்ள, இது கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். நாம வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து பக்காவா பிளான் பண்ணி அபிய தூக்கி இருக்காங்க மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? மாப்ள இரா வரேன். ஸ்ரீஜா, அபிய நம்ம கடத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? இப்ப என்ன பண்றது? பாத்துக்கலாம். அபிய நான் கடத்தல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பொய்யா சொல்ற? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சதா என்னால சொல்ல முடியும். அபியை கடத்தினது நாங்க கிடையாது. நல்ல வேளை, எப்படியோ அனு மேல படிய போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அனுவை பார்க்க போற விஷயத்த அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடு. இல்லனா ஏதாவது உளறுகளில் வைக்க போறா. மாமா நீங்க ஏறு மாமா, போயிட்டு வந்துடுறேன். டேய் சஞ்சீவ், என்ன காஃபி கேட்டுட்டு எங்க போறான்? அக்கா அர்ஜென்ட்டா ஒரு வேலையா ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான்.